ஹாய் சொந்தங்களே, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு கோலத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டு துளசிக்கு பொட்டு வச்சுட்டு விநாயகருக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு வேப்பிலை ஒரு புடி உருவி ஆத்தாலையும் கோலத்தில் வச்சுட்டு அப்படி பசுமாடு வந்தது, அதுக்கு கஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு கொடுத்துட்டு அந்த லட்சுமி கோமாதாவுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ஒரு தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே துளசி மாடத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்தாலே பாருங்கள் எவ்வளோ வேலை பாருங்கள் எக்ஸ்ட்ரா. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் ஜாஸ்தி இருக்க தான் செய்யும். துளசி மாடத்துக்கு பொட்டு வச்சு முடிச்சாச்சு. அரிகாலுக்கு மஞ்சள் தடவி கோலம் போட்டு பொட்டு வச்சுட்டு ஆனால் ஒன்று பாருங்கள், இந்த அரிகாலுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு கோலம் போட்டு பூ வச்சா அது ஒரு தனி அழகு தாங்க. அப்படியே அந்த ஆத்தா வாசலில் நிற்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கோலம் தான் போட்டிருக்காங்க.
அந்த கோலத்துலேயும் மஞ்சள் வச்சு ஒரு பொட்டு வச்சு சாமந்தி, மஞ்சள் சாமந்தி பூ வைக்கிறது அது ஒரு தனி அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பூஜை ரூமுக்கு போகிறோம். இதுதாங்க எங்கள் பூஜை ரூமு. சிம்பிளாக தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பூஜையை நான் பண்ணுறேன். ரெண்டு பழம் பால் வச்சு தாங்க பூஜை பண்ணுறேன். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.